இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா? கிட்னி ஆபரேஷன் பத்தி சொல்றேன். இந்த காணொலியில பாப்பவாங்க. ஒரு சில குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மருந்துகளுக்கு மட்டும்தான், அதுவும் வந்து நம்ம சரியான மருத்துவரோட பரிந்துரை இல்லாம சும்மா அளவுக்கு அதிகமாகவோ அல்லது இதை பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அப்ப என்னென்ன மருந்துகளுக்கு அந்த தன்மை இருக்கு? முதல்ல வலி நிவாரணிகள், ரெண்டாவது ஆன்டிபயோட்டிக் மருந்துகள். ஆன்டிபயோட்டிக்னா எல்லா ஆன்டிபயோட்டிக்குமே கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தும் அப்படின்லாம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மூணாவது அசிடிட்டிக்கு போடக்கூடிய மருந்துகள், கேன்சர் ட்ரீட் பண்றதுக்காக இருக்கிற ட்ரக்ஸ். அப்புறம் சில வகையான பிபி மருந்துகள். இது இல்லாம உங்களுக்கு நிறைய விதமான இந்த சைக்காட்ரிக் மருந்துகள், இது இல்லாம வேற நிறைய HIV மருந்துகள், அப்புறம் இந்த இம்யூனோசப்ரசன்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மருந்துகள், அந்த மாதிரி சில மருந்துகளுக்கும் இந்த கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. ஈவன் வந்து நீங்க ரொம்ப சேஃப்னு நினைக்கக்கூடிய மூலிகைகளே, ஏகப்பட்ட மூலிகைகளுக்கு கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்துல எல்லாமே சேஃப் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம குடிக்கிற தண்ணி ஒரு நாளைக்கு 8 to 10 லிட்டர் குடிச்சீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தலாம். ஸோ நம்ம கரெக்டான டோசேஜ், கரெக்டான முறையில எந்த சூழ்நிலையில எப்படி தேவையோ அந்த மாதிரி பார்த்து நம்ம பயன்படுத்தணும். அதை பண்ணிட்டா எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது.